நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரத் அகாடமி யூபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி சிசார் பேப்பர் இந்த பேப்பர் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேப்பர் இருக்கா. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் பேப்பர், இன்னொன்று சிசார் பேப்பர். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஜிஎஸ் கூட நான் எப்படியோ நான் படிச்சிருவேன், ஏன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி பாடங்கள் தானே, கரண்ட் அஃபேர்ஸ் தானே, இதை கூட படிச்சிடலாம். சிசாட் தான் என்னால் வந்து பண்ண முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது, எல்லாமே மேக்ஸ் இருக்கிறதுனால வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, இல்லை டைம் இல்லை, லாஸ்ட்டில் பார்த்துக்கலான் இருந்தேன், டைம் இல்லை அப்படின்னு நிறைய நீங்கள் வந்து நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஒரு கம்மியான நாட்களில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், சிசாட் வந்து படிக்க முடியும். சரிங்களா, ரொம்ப மாதங்கள் படிக்கணும் அப்படிலாம் கூட கிடையாது. கம்மியான நாட்களில் கூட கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸி தான், நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம், இது வந்து பண்ண முடியாது, ஷார்ட் டைம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டுல. நீங்கள் ஜிஎஸ் கம்பேர் பண்ணுறப்ப மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸி தான். ஈவன் நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அந்த ஆதி காலத்தில் இருந்தே வேர்ல்டுக்கு வந்து இந்தியன்ஸோட பங்களிப்பு வந்து நிறையவே இருக்குது. இயற்கையாகவே நம்மளுடைய பிளட்டில் வந்து மேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பயம் தான், மேக்ஸ்னால் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ சரியாக நீங்கள் அந்த பேசிக்லேருந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நம்ம தான் சிசார் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்க, எப்படி இந்த குறுகிய நாட்களில் இந்த பேப்பரை வந்து நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். உங்களுக்கு கிளாஸஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே வந்து கிளாஸஸ் வந்து வரும், அதையும் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சிசார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங்னு சொல்லக்கூடிய டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து ஆப்டிடியூட்லேருந்து கேள்வி கேட்பாங்க, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகே, இந்த 3 தலைப்புகள்லேருந்து மட்டும்தான் நமக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இதில் கேள்விகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பேப்பரில் ஓகேங்களா, இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கா, ஒன்று ஜிஎஸ் பேப்பர் இருக்குது, இன்னொன்று சிசார் பேப்பர் இருக்குது. இந்த காணொலியில் நம்ம முழுக்க சிசார் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்ரோச் பண்ணுறது, எத்தனை கேள்வி கேட்பாங்க, இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிசார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 80 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா, டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 1 கொஸ்டின் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2.5 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்கு. ஸோ இதன் அடிப்படையில் மொத்தம் 80 கேள்வியா, அப்போ வந்து 80 கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ மொத்தமாக 80 கேள்வி கேட்பாங்க. 200 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு வந்து நடக்கும். ஒரு கேள்விக்கு 2.5 மதிப்பெண்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஒரு சரியான விடை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா, ஒரு கேள்வி இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து சரியான விடை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சரியான விடைகளுக்கும் 2.5 மார்க்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறான மதிப்பெண்களுக்கும், உங்களுக்கு ஆன்சர் தெரியலை, இல்லைனா நீங்கள் தெரிஞ்சு தப்பாக போட்டீங்க, எப்படியோ நீங்கள் ஆன்சர் தவறான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து -0.83 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 0.83 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் சரியாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சரியாக ஒரு 10 கேள்வி நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து 25 மார்க் இருக்குமா, அப்போ 25 மார்க்கில் நீங்கள் ஒரு கேள்வி தவறாக போட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சரியாக போட்ட மதிப்பெண்களில் இருந்து 0.83 மதிப்பெண்கள் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, 0.83 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை மனசில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பேப்பர் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா, இந்த சிசார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி, சிசாருக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேப்பர் இருக்கா. ஒன்று வந்து ஜிஎஸ் பேப்பர், ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் பேப்பர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசார் பேப்பர். இல்லையா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் நம்மளுடைய மெரிட் பேப்பர், அதாவது ரேங்கிங் எடுத்துப்பாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்களா, கிளியர் பண்ணலையா அப்படின்றது எதை வச்சு தெரியும் அப்படின்னா வந்து ஜிஎஸ் வச்சு தான் தெரியும். ஓகே, ஸோ நிறைய பேர் எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாமல், ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்குன்றது தெரியாமையே நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இருக்காதீங்க. இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம் இருக்கும். மார்னிங்கும் எக்ஸாம் இருக்குது, ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்குது. சரிங்களா, மார்னிங் நீங்கள் காலையில் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடக்கூடாது, டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்கும். அந்த ஆஃப்டர்நூன் இருக்க பேப்பர் தான் இந்த சிசார் பேப்பர். ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸில் நீங்கள் 2 எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். 2 எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று சிசாட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேப்பர். ஓகேவா, இதில் ஜிஎஸ் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் பேப்பர். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ நீங்கள் கட் ஆஃப் எடுக்க முடியும். கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும். ஓகேவா, அப்போ இந்த சிசார் பேப்பர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து குவாலிஃபைங் பேப்பர். ஓகேங்களா, இது ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா போதும். மொத்தம் 200 மார்க்கா, ரெண்டுமே 200 மார்க் தான். சிசாட்டில் 200க்கு 66 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்களுடைய டார்கெட் சிசாட்டில் 66 ப்ளஸ் மார்க், 66 மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுக்கணும். நீங்கள் நான் வந்து 65 மதிப்பெண் எடுத்துட்டேன் பாஸ் போட்டுருவாங்களான்னா போட மாட்டாங்க. 65.5 எடுத்துட்டேன் பாஸ் போடுவாங்களான்னா அப்படியும் போட மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக 66 ஆர் 66 ப்ளஸ் மார்க்
எடுத்தாகணும். அது எடுத்துட்டீங்கன்னா போதும். அப்போ இதில் வந்து 66 மார்க் எடுத்தால் போதுமா அப்படின்னா வந்து ஆமாம், 66 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். இந்த பேப்பரை நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் குவாலிஃபை ஆயிருவீங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க யூபிஎஸ்சி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து அடிப்படை கணிதம், இந்த ரீசனிங், ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இதில் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். ஸ்கோர் பண்ண வேண்டியது ஜிஎஸ், இது தெரியும் இல்லையா? இது அடிப்படை ஒரு சில பேர் தெரியாதனால சொல்கிறேன். அப்போ இந்த சிசார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். நீங்கள் 66 மதிப்பெண்கள் எடுத்தாவே போதும். சிசார் பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்கோரிங் வந்து நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதான். அதை பற்றி தனியாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இதுதான் அடிப்படை, இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ சிசார் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது, வந்து ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. நான் 200க்கு 200மே எடுத்தாகணும் அப்படின்லாம் இங்கே வந்து ஒன்றும் இல்லை. இதில் வந்து சென்டம்லாம் நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இது கிளியர் பண்ணணும். 200க்கு 66 மதிப்பெண்கள் நீங்கள் வந்து வாங்கணும். இது 66 ப்ளஸ் மார்க் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இதுதான் நம்ம வந்து டார்கெட். சரிங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இருக்குது. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ வந்து இதில் எல்லா கேள்வியுமே அட்டன் பண்ணலாமா அப்படின்னா வந்து எல்லா கேள்வியுமே நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு 80 கேள்வி கேட்குறாங்களா, நீங்கள் 80 கேள்வியுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணக்கூடாது. அப்போ எத்தனை கேள்வி வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் மேக்ஸிமம், அதாவது நீங்கள் இதுக்கும் மேலே அட்டன் பண்ணலாம். இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு 55 கேள்விகள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இந்த சிசார் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங். ஓகேங்களா? ரீசனிங்கில் இருந்து உங்களுக்கு ஒரு 27 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட்ல இருந்தும் ஒரு 27 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்ல இருந்தும் ஒரு 26 27 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 81 கொஸ்டின் வரும். ஆனா நமக்கு வந்து 80 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு 26 கேள்வி கேட்பாங்க. சப்போஸ் ரீசனிங்ல 27, ஆப்டிடியூட்ல 27 கேள்வி கேட்டாங்கன்னா காம்ப்ரஹென்ஷன்ல 26 கேட்கலாம். சப்போஸ் இது ரெண்டுல 27 கேட்டாங்கன்னா 20ல ஒரு 26 கேள்வி கேட்கலாம். ஸோ ஏதோ ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின் மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணி டோட்டலா 80 கேள்விகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 26 27 கேள்வி தான் எல்லா டாபிக்குமே வந்து வரும். சரிங்களா? அப்போது இதில் வந்து நீங்கள் எத்தனை கேள்விகள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்தபடி நீங்கள் 50 கேள்விகள் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரிக் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ரீசனிங்லையோ இல்லைன்னா ஆப்டிடியூட்லையோ, சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கீங்க, இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய எது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஏரியா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27 கேள்வியில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 கேள்வியாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக போடுற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே? இதில் 3லையுமே இப்போ நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேனா, நான் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ரீசனிங் ஈஸியாக இருக்குமா, ஆப்டிடியூட் ஈஸியாக இருக்குமா, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவுமே இருக்காது. இது வந்து இப்போ பேர்லேயே இருக்குல்ல, ரீசனிங்னு அந்த நேம்லேயே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சில கான்செப்ட் தான் இருக்கும். அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா ரீசனிங்கில் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது ரீசனிங் வந்து சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதில் 20 கேள்வியாச்சும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 15 கேள்வியாச்சும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அப்போது நீங்கள் 27ல் 20 கேள்வி போட்டாவே போதும். நீங்கள் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 27மே கரெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ, சப்போஸ் நீங்கள் ஆப்டிடியூட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூடில் அட்லீஸ்ட் ஒரு 15 கேள்வி போட்டால் போதும். ஓகேங்களா? நீங்கள் 12 கேள்வி தப்பாக போனால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு 15 கேள்வி நீங்கள் வந்து சரியாக பண்ணிங்கனாவே போதும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் தொடவே வேணாம். நீங்கள் தொடாமையே நீங்கள் வந்து 35 கேள்வி நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் 35 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு வந்து 2.5 மார்க்கா, அப்போ 35 கேள்விக்கு போட்டிங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 87 கிட்ட மார்க் வரும். 87.5 மார்க் வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா, அப்போ 35 கேள்வி நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா 87 மார்க் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. ஓகே? சப்போஸ் நீங்கள் ஒரு 20 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணி தவறாக பண்ணாலுமே கூட பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் 20 கொஸ்டின் நீங்கள் தவறாக பண்ணால் கூட ஒரு கொஸ்டின் தவறு பண்ணீங்க அப்படின்னா வந்து 0.83 மார்க் மைனஸ் பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் 20 கேள்வி நீங்கள் தவறாக பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 17 சம்திங் மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே? ஒரு 17 மார்க் மைனஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் தோராயமா. ஓகேங்களா? அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு அப்பயுமே நீங்கள் ஒரு 70 மார்க் நீங்கள் வந்து எடுத்துட்டுப்பீங்க. ஓகே? நமக்கு தேவையானது 66 மார்க் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 35 கேள்வி கண்டிப்பாக நீங்கள் சரியான கேள்வி நீங்கள் போட்டே ஆகணும். 35 கேள்வி கண்டிப்பாக கரெக்டான கொஸ்டின் நீங்கள் போட்டாகணும். ஓகே? ஸோ நீங்கள் சரியாக போட வேண்டிய கேள்வி. நீங்கள் தவறாக வந்து 20 கேள்வி 20 இல்லை 20 ஒரு 22 23 கேள்வி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மார்க் கம்மி ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் நீங்கள் கரெக்டாக போட வேண்டியது 35. ஓகே? நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ண வேண்டியது ஒரு 55 to 58. ஓகேங்களா?
ஓகேங்களா? நீங்கள் அந்த இது பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த பேப்பர் என்ன பண்ண முடியும், உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய ஃபார்முலாஸ் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆப்டிடியூட் நான் வந்து நல்லா பண்ணுவேன். இப்போ பெர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கடுத்து ஸோ அந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் வந்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூடில் 20 கேள்வி போடுங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ரீசனிங் நார்மலாக தான் வரும் அப்படின்னா வந்து ரீசனிங்கில் ஒரு 15 கேள்வி போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கோ அதில் 20 கேள்வியும், எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து 15 கேள்வி அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம எத்தனை கேள்வி போடணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இந்த இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அட்டன் பண்ணுறது, எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டியது இந்த ட்ரிக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து புக் லிஸ்ட். நீங்கள் வந்து எந்த புக் லிஸ்ட் ஃபாலோ பண்ணலாம்னா, இப்போ இதுக்கு வந்து எந்த புக் லிஸ்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா? ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் அகர்வாலுடைய புத்தகம் வந்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அமேசான்லேயே இதை நீங்கள் வாங்கிக்க முடியும். அந்த புக் வந்து நீங்கள் பக்கத்தில் புக் கடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வர டைம் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் நியர்பை புக் ஷாப் எங்கே இருக்கோ போய் புக்கு வாங்கிட்டு வந்துருங்க. கடையில் போய் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆன்லைனில் வாங்கினா அது வந்து மாறுபடும். ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு சப்போஸ் எக்ஸாமுக்கு நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடையில் கூட நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை டாக்டர் ஆர்எஸ் அகர்வால், இந்த புத்தகம் நீங்கள் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டாபிக் இருக்கும் இதில். இந்த புக் வந்து ரொம்ப பெரிய புக்கு. இந்த புக்கு ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. ஆனால் தேர்வுகள் அடிக்கடி கேட்குற டாபிக், முக்கியமான டாபிக் நான் அடுத்து நான் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 1 hour 2 hour நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிளாஸ் போகணும் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கணிதத்தை தூரமாக வச்சு பார்க்குற வரைக்கும் தான் கஷ்டம். பக்கத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அதனால் இந்த புத்தகம் நீங்கள் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசனிங் பொறுத்த வரைக்கும், ரீசனிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஹவு டு கிராக் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. சரிங்களா? இந்த புத்தகம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 புக்கோட பையிங் லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள், இந்த 2 புக்கு வாங்குறதுக்கான லிங்க் வந்து இருக்கும். அந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது அரிஹண்ட் பப்ளிகேஷனுடைய புக்கு. இதோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெய் கிசான், பிரேம் கிசான் அப்படின்றவங்க. ஓகேங்களா? இந்த 2 டாப்பிக்கும் 2 புத்தகம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கும் ஒரு புத்தகம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்ஸுமே வந்து இருக்குது. 2014 சீசர் கொஸ்டின்லாம் வந்து இருக்கும், சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஆப்டிடியூடுக்கு இந்த புத்தகம், ரீசனிங்க்கு இந்த புத்தகம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? புக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். இல்லைனா என்னால் இப்போ புக் வாங்க முடியாது, கையில் அமௌண்ட் இல்லை, இல்லைனா புக்கு எனக்கு வர டைம் ஆகும், என்னால் சிட்டிக்கு போக முடியாது, புக் வாங்க முடியாது அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் .gov.in. ஓகேங்களா? tn.gov.in நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்குக்கும் நான் வந்து கீழே வந்து நான் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் தான், தமிழ்நாடினுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவங்களுடைய வெப்சைட்டு. இதுலேயும் உங்களுக்கு ரீசனிங் டாப்பிக்கான இதெல்லாம் இருக்கும், இந்த கொஸ்டின்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? நான் பின்னாடி என்னென்ன டாப்பிக்னு சொல்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து PDF வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்சரோடய வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படியோ நம்ம வந்து இந்த புக் வாங்கி படிக்கிறோமோ, எப்படி படிக்கிறோமோ இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். ஓகே, கவர் பண்ண ரொம்ப மாதங்கள்லாம் ஆகாது, ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு வாரம் வந்து போதும் தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஒரு 10-12 டாபிக் தான் இருக்கும். மொத்தமாக நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரீசனிங் பொறுத்த வரைக்கும், ரீசனிங் புக் இருக்குல்ல, இந்த புக் சொன்னோம் இல்லையா, இந்த ஹவு டு கிராக் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் பை ஜெய் கிஷான் அண்ட் பிரேம் கிஷான் அப்படின்ற புத்தகம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டாபிக் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, கோடிங் டிகோடிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ரீசெண்டாக இந்த டாப்பிக்லேருந்து தொடர்ந்து நம்ம கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இந்த டாபிக் நீங்கள் வந்து பாருங்கள், 2-3 கேள்வி கேட்பாங்க நிச்சயமாக இந்த பாடத்திலிருந்து. இந்த படம் நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சில்லாகிசம் ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு டைப்பு, ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், ஆர்குமெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு டாபிக் இருக்கும். உங்களுக்கு அந்த ரீசனிங் புத்தகத்திலே இருக்கும். இந்த டாப்பிக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாக் அண்ட் கேலண்டர், இந்த டாப்பிக் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கேலண்டர் டாபிக் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
வந்து பிளட் ரிலேஷன்ற சொல்கிற டாபிக், இந்த டாப்பிக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டைரக்ஷன்ஸ், இந்த டாப்பிக்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நீங்கள் இந்த இதே தொட வேணாம், பேனாவே தொட வேணாம், அங்கே இதை கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனேயே நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாமே ரொம்ப இந்த இதுவுமே அப்படி தான், அந்த கோடிங் டிகோடிங்லாம் வந்து ரொம்ப நார்மலாக தான் கேட்குறாங்க. ஓகே, அதனால் சிம்பிளாகவே நீங்கள் வந்து பண்ணலாம். டேட்டா இன்டர்பிரேஷன், இந்த டாபிக் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டிய டாபிக். கோடிங் டிகோடிங் பார்த்துக்கோங்க, சில்லாகிசம் ஓரளவு பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ் டைப் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கேலண்டர் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கிளாக் ஓரளவு பார்த்துக்கோங்க, டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, பிளட் ரிலேஷன் ஓரளவு பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக பார்க்கணும். இதில் வந்து நிச்சயம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது கோடிங் டிகோடிங், கேலண்டரு, டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா, இது மூணுமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மற்றது சில்லாகிசம் ஓரளவு பார்த்துக்கலாம், ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கூட ஓரளவு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆப்டிடியூடு, அதை சார்ந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம கேள்வி கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. ஆவரேஜஸ் பார்த்துக்கோங்க, லீனியர் ஈக்குவேஷன், இது வந்து என்சிஆர்டி புக்கில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, பேங்க்கு இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ வட்டிக்கு பணம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரிலாம் இப்போ லோன்லாம் வாங்குறோம்ல, அவங்க எல்லாருமே வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் ஓரளவு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அல்ஜீப்ரா, உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இதில் தான் இருக்கும், அல்ஜீப்ராவில் இருக்கும். இந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், இந்த டாபிக் நீங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி, இதுவுமே நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ். ஓகேங்களா, நிறைய சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும், அந்த சீக்வன்ஸில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகும், ஏதாச்சும் மாற்றிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த டாபிக் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஜாமெட்ரி, இதுவுமே என்சிஆர்டி புக்கில் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்சிஎம் ஹச்சிஎஃப், இது நீங்கள் படிக்கணும். இதை படித்தா தான் மற்ற டாப்பிக்கில் உங்களுக்கு இந்த இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்க்கணும். அப்ளிகேஷன் பேஸ் சம்மர் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் முக்கியம் படிக்க வேண்டிய டாப்பிக்கு டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா, சீக்வன்ஸ் சீரிஸ், இதுவுமே வந்து இந்த டாப்பிக்காச்சும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் ஓரளவுக்கு இந்த சிசாட் பேப்பர் வந்து உங்களால் நல்லாவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சப்போஸ் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அதையும் ஒரு பேக்கப் வச்சுக்கலாம். ஏன் அதை ஏன் விடணுமே, முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது எதுவுமே. ஸோ அதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய அப்டேட்ஸ் போடுறோம், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெலகிராம்லேயும் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர் போடுறோம், யூபிஎஸ்சிக்கான கண்டென்ட் அப்டேட்ஸ், வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் நிச்சயமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம், நீங்கள் அதிலையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட் sarathacademy.in, இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கோர்ஸ் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.